குரூப் 2ல நடந்த மேக்ஸ் சைக்காலஜி ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வகுப்புகளுக்கு இடையே உள்ள தொடர்பை பின்வரும் வரைபடங்களில் எது குறிக்கிறது? அது கவனிச்சு பாருங்க. சிவப்பு, நீலம், பச்சை. இது சரியான ஆன்சர் வந்து டி. மூன்றும் வெவ்வேறு படங்கள் இருக்கு இல்லையா, இதுதான் சரியான ஆன்சர். மேட்ரிக்ஸ் 1 நெடுவரிசைகள் மற்றும் வரிசைகள் 0 முதல் 4 வரையிலும். சரியான விடை இது சி. கொடுக்கப்பட்டுள்ள எண் ஜோடி 30:42க்கு உள்ள தொடர்பை போன்ற எண் ஜோடியினை தேர்வு செய்க. இதுக்கு சரியான விடை 12:20. கேள்வி பாருங்க. 30:42 அப்படின்னா 5 × 6 6 × 7, அதாவது அடுத்தடுத்த நம்பர் பெருக்கல் விகிதத்தில் வரணும். அதே மாதிரி கீழே ஏ ஆப்ஷனை பாருங்களேன். 3 × 4 12, 4 × 5 20. இதுக்கு சரியான விடை ஏ ஆப்ஷன் 12:20. இந்த கேள்வியை கவனிச்சு பாருங்க. பாடகர்களாகவும் நடிகர்களாகவும் இல்லாத நடன கலைஞர்கள் எத்தனை பேரும் கேட்குறாங்க. அதாவது இவங்களும் இருக்கக்கூடாது, இவங்களும் இருக்கக்கூடாது, நடன கலைஞர் மட்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப நடன கலைஞர் மட்டும்னா 6 பேர். சரியான விடை சி, 6 பேர். இந்த கேள்வியை பாருங்க. ஒரு குறிப்பிட்ட குறியீடு கொடுத்துருக்காங்க. அந்த குறியீடுல ரெட் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க. ரெட்டுங்கிற வார்த்தை எங்க வருதுன்னு பார்க்கணும். இந்த ஒரு இடத்துல தான் ரெட்டுங்கிற வார்த்தை வருது. இது சம்மந்தமா வேற எங்கெங்க வருதுன்னு பார்க்கணும். இந்த ஃப்ளவருங்கிற வார்த்தை இது கூட சேமா வருது. அப்போ இங்கேயும் ஹீங்கிற வார்த்தை வருது, இங்கேயும் ஹீங்கிற வார்த்தை இருக்கு. அப்ப மீதி இருக்க ரெட்டு சிக்கு தான் ஆன்சர் கரெக்டா வரும். இதுக்கு சரியான விடை பி, சிக்கு தான் வரும். இந்த கேள்வி பாருங்க. ஒரு முகவரி கொடுத்துருக்காங்க. அந்த முகவரியில உள்ளது எப்படி எது மாறாம இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்களேன். ஜெயபிரகாஷ்னு பேர் இருக்கு, ஆனா இதுல ஜெயக்குமார்னு இருக்கு, அதனால இது வராது. அடுத்து பாருங்க. இதுல அவங்க எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுல எம்எஸ்சி எம்ஏன்னு கொடுத்துருக்காங்க. இல்லை ஒரே ஒரு எம்எஸ்சி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இதுவும் வராது. அடுத்து இதுல அவங்க அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அட்ரஸ் 14/33 இருக்கும். இதுல வெறும் 14 மட்டும்தான் இருக்கு. இதெல்லாம் இதுவும் வராது. சரியான விடை டி மட்டும்தான். அடுத்த கேள்வி. இது விடுபட்டது. இஜி 35 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இக்கும் ஜிக்கும் 2 நம்பர் டிஃப்ரெண்ட் இருக்கு. அடுத்து ஒரு லெட்டரை விட்டுட்டு ஐ எடுத்துருக்காங்க. அதாவது இலேருந்து +2 கூட்டினா ஜி, ஜிக்கு அப்புறம் ஹச்சி அதை விட்டுட்டு ஐ, அதுலேருந்து +2 கூட்டினா கே. அடுத்தது எல்ல விட்டுட்டு எம் எடுத்துட்டாங்க. எம்லேருந்து 2 கூட்டினா ஓ. எம்ஓ அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய எழுத்து எதுன்னு பார்க்கணும். இது ஒன்றே ஒன்று தான் இருக்கு. அதனால இதுதான் சரியான ஆன்சராக இருக்கும். இன்னொரு விடுபட்ட கணக்கு. இதுவும் ரொம்ப ஈஸியானது தான். இது டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணும். இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா +4 +2 +2, அதாவது பிக்கும் டிக்கும் +4 இருக்கு. அடுத்து டிலேருந்து வி பாருங்க +2, விலேருந்து எக்ஸுக்கு +2. இதே மாதிரி கணக்கு வச்சுட்டு இருக்கோம்னா ஏ தான் கரெக்டான ஆன்சர் வரும். அதாவது +4 +2 +2 இந்த மெத்தடில் கொண்டு போயிருக்காங்க. அடுத்த சம் பாருங்க. ஒரு பையனை காட்டி வீணா அவன் என் பாட்டியின் ஒரே குழந்தையின் ஒரே மகன் என கூறுகிறாள். அந்த பையன் வீணாவுக்கு என்ன உறவு? இதுக்கு சரியான விடை வந்து சகோதரன். அடுத்த சம் பாருங்க. இது காலம் 1 காலம் 2 பொருத்தி பார்க்கணும். இதுல ரைட் அப்படின்னு கேட்குறாங்க. இதுல டபிள்யூன்னு ஆரம்பிக்கிற எழுத்து எங்க இருக்குன்னு செக் பண்ணிக்கிட்டா கடைசி இதில் இருக்கு. பாருங்களேன். இதுலேயும் வி இருக்கு, இதுலேயும் வி இருக்கு, இதுலேயும் வி இருக்கு. அப்போ இதில் ஃபர்ஸ்ட்லேயும் தேர்ட்லேயும் சேமா உள்ள எழுத்து எதுன்னு பார்க்கணும். இப்போ கணக்கு வச்சுங்க. 6 6ன்னு இருக்கா, இது விட்டுருங்க. அடுத்தது ஓ, இதுலேயும் ஓ இருக்கா,
அடுத்து பாருங்க கியூ கியூ. அடுத்தது இஎல். 2 வார்த்தை, கடைசி வார்த்தை பாருங்க. இதுலேயும் 2 வார்த்தை. அதே மாதிரி இதுலேயும் சேமா உள்ளது. சிபி இருக்கு, சிபி இருக்கு. இதில் பாருங்களேன், மீதி வந்து டபிள்யூ ஒன்றே ஒன்று இங்கே இருக்கு, இதில் இருக்கு, இது டி இருக்கு. அப்போ டபிள்யூன்னு ஆரம்பிச்சா டின்னு அர்த்தம். அப்போ டியில் வர ஆப்ஷன் எதுன்னு பாருங்க, ஏ தான் இருக்கு. அப்போ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது மிரர் அப்படி கேட்குறாங்க. ஒரு கண்ணாடி எம்என் கோட்டில் அமைந்துள்ள பிம்பம் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த படத்தை கவனிச்சு பாருங்க. அந்த 2 அம்புக்குறியும் ரைட் சைடு மேலே பார்த்த மாதிரி இருக்கு. அப்போ அதே மிரரில் பார்த்தோம்னா லெஃப்ட் சைடு மேலே பார்த்த மாதிரி வரும். அப்போ பார்த்தீங்கன்னா இது வராது, இது வராது. ஒன்று பியா இருக்கணும், இல்லைன்னா சியா இருக்கணும். அடுத்தது பாருங்க, அம்புக்குறி கீழே கீழே நோக்கி இருக்கு. மிரரில் பார்த்தாலும் அப்படியே கீழே தான் வரும். அப்போ அதனால இது மேலே பார்த்துருக்கு, அதனால சி வராது. ஆன்சரு பி தான் வரும். இந்த கேள்வியில் கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. அதாவது நம்பர் கொஞ்சம் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். இது மேபி ஆன்சர் கொடுக்கலாம். இவற்றில் எதுவும் இல்லைங்கிற மாதிரி, விடை தெரியவில்லை, இது மாதிரி இது கொடுத்தாலும் வாய்ப்பு இருக்குது. 5 மெய்யெழுத்துக்கள் மற்றும் 5 உயிரெழுத்துக்கள் இருந்து 2 மெய்யெழுத்துக்கள் மற்றும் 3 உயிரெழுத்துக்கள் உள்ள எழுத்துக்கள் சரங்கள் எத்தனை உருவாக்கலாம்? இதுக்கு சரியான விடை வந்து 12,000. இதுக்கு ஆன்சரு 98 மைனஸ் 100C 0. இதுக்கு சரியான விடை வந்து பி 4950. இதுதான் சரியான விடை. இது பாருங்க, 5 பெண்கள் ஒரு வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள். இது வந்து எப்படி ஆர்டர்ல அமைஞ்சிருக்குன்னா, சுலேகா, அடுத்தது அப்பாவு, அடுத்தது மோனிகா, அடுத்தது ரஷி, அப்புறம் அனு. இந்த ஆர்டர் தான் அமைஞ்சிருப்பாங்க. அவங்க கேள்வி கேட்கறது, அனுராதாவுக்கு அருகில் யார் இருக்கிறாருன்னா சரியான விடை ரஷி, ஏ. இவங்க தான் வந்து அருகில் அமர்ந்திருப்பாங்க. அடுத்தது உறவுமுறை கணக்கு. இதுக்கு வந்து சி தான் கரெக்டான ஆன்சர். சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, சதுரத்தில் சரியான படத்தை பொறுத்துக. இது பார்த்தவொடனே சொல்லிடலாம், ஏதான் ஆன்சர் இதுக்கு. அடுத்து காலண்டர் சம் 1. லீப் ஆண்டு அல்லாத ஆண்டின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை என்றால் ஆண்டின் கடைசி நாள் கண்டறியவும். இது வந்து ரொம்ப ஈஸியானது. சாதாரண வருஷம் தான் கேட்குறாங்க. சாதாரண வருஷம்னா வருஷத்தில் முதல் நாளும் கடைசி நாளும் ஒரே கிழமையில தான் அமையும். லீப் ஆண்டு அப்படின்னா வெவ்வேறு கிழமையில் அமையும், அதாவது அடுத்த கிழமையில் அமையும். இப்போ இது சாதாரண ஆண்டு தான் கேட்குறாங்க, அதாவது லீப் ஆண்டு அல்லாத நாள் தான் கேட்குறாங்க. அங்கேயும் ஞாயிற்றுக்கிழமைனா இங்கும் ஞாயிற்றுக்கிழமை தான் வரும். ஞாயிற்றுக்கிழமை சரியான ஆன்சர். மார்ச் 2035 எந்தெந்த தேதிகளில் ஞாயிற்றுக்கிழமை வரும்? இதுக்கு ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன், 7, 14, 21, 28. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களிலிருந்து 3, 18, 36 என்ற எண் தொகுப்பிற்கு இணையான எண் தொகுப்பினை தேர்வு செய்க. இதுக்கு வந்து ஆன்சரு பி. இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, 3 பெருக்கல் 6 18, 18 2ஆல பெருக்குனா 36 வந்துடும். அதே மாதிரி 4 பெருக்கல் 6 24, 24 2ஆல பெருக்குனா 48 வந்துடும். ஒரு விற்பனை பிரதிநிதி MNPQRS 6 நிறுவனங்கள். இதுக்கு வந்து எந்த ஆர்டர்படி அமைஞ்சிருப்பாங்கன்னா MSPNQR இந்த ஆர்டர்ல தான் அவங்க உட்காந்துருப்பாங்க. சரியான விடை 5வது. டேஷ் என்பது ஓட்டப்பந்தயம், அதே போல மெதுவாக என்பது டேஷ். இதுக்கு ஆன்சர் பி, அதாவது விரைவு உலா. ஓட்டப்பந்தயம் என்ன பண்ணணும், வேகமா ஓடணும். அதே போல உலா போறது மெதுவாக தான் உலா போகும் அப்படின்னு. கூல் அப்படின்னா காகிதம், சணல் அப்படின்னா இதுக்கு ஆன்சர் கயிறு. ABCDEF மற்றும் G 4 பெரியவர்கள் மற்றும் 3 குழந்தைகள்.
இதுக்கு சரியான விடை டி. ஏ இஸ் மகன். ஏயின் மகன். அடுத்த கேள்வி. 18:30, 36 என்ன? இதுக்கு சரியான விடை 66. கொடுக்கப்பட்டுள்ள மூன்று சொற்களுக்கு தொடர்புடைய தன்மையை குறிக்கும் சொல் எது? பூமி, புதன், சனி இவை மூன்றுமே கோள்கள். இந்த கேள்விக்கு சரியான விடை பி ஆப்ஷன் 0.1. அடுத்து இந்த குறியீடு மறு குறியீடு இதுக்கு சரியான விடை -2. அடுத்து டைசம்மு இதுல 1க்கு ஆப்போசிட் கேட்குறாங்க. 1க்கு ஆப்போசிட்னா இங்கேயும் பாருங்க 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அப்போ இந்த பகடைக்கு 1க்கு ஆப்போசிட் 6ம் 3க்கு ஆப்போசிட் 5ம் இருக்கும். அப்போ அதுக்கு சரியான விடை 6. எது தப்புன்னு கேட்குறாங்க, தவறானது எதுன்னு. இதுக்கு ஆன்சர் பாம்பே. டி ஆப்ஷன் தான். இந்த கேள்வியில எது தவறுன்னு சொல்லி கேட்குறாங்க. தவறுன்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் 14,134. ஏன் அப்படின்னா 17 கூட 11 பெருக்குனா 187 வரும். 17 கூட 11 பெருக்குனா 187 வரும். 15 கூட 11 பெருக்குனா 165 வரும். அதுபோல் 12 கூட 11 பெருக்குனா 132. 14 கூட 11 பெருக்குனா இது மட்டும் தப்பா வரும். அடுத்து இந்த சம்மில் எது டிஃப்ரெண்ட் கேட்குறாங்க. இது ரொம்ப சிம்பிள். 225 இது மட்டும்தான் ஸ்கொயர்டு வேல்யூ, மற்றதெல்லாம் கியூப் வேல்யூ. 4 நபர்களின் மொத்த வயது 86 வருடம். 4 ஆண்டுகளுக்கு முன் அவர்களுடைய சராசரி வயது எவ்வளவு? இதுக்கு சரியான விடை 17.5. இது எப்படி வந்துச்சு? 4 நபர்களின் மொத்த வயது 86, அதாவது 4 நபர்களோட கூடுதல் தான் 86 வருஷம் சொல்றாங்க. 4 வருடங்களுக்கு முன்பு, ஒரு 4 வருடத்துக்கு முன்புனா 4 பேர்த்துக்கும் 16. அப்போ 86ல் 16 போச்சுன்னா மீதி 70. அந்த 70 4ஆல் வகுத்தோம்னா 17.5 வரும். இது குறியீடு மாற்றி போடுறது. இதுக்கு சரியான விடை 145. இந்த டைரக்ஷன் சம் ஒரு நாள் காலை 7 மணிக்கு. இதுக்கு ஆன்சர் தெற்கு. இந்த டைரக்ஷன் சம் இதுக்கு தென்கிழக்கு திசை. இதுக்கு ஆன்சர் தென்கிழக்கு. ஜேஎஸ்டி வடமேற்கு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் திசை தென்கிழக்கு. சிம்பிள் கணக்கு தான் இது. இதுக்கு ஆன்சர் சி FGJK இதான் ஆன்சர். -2 +2 -2 +2 அப்படின்னு மாறி மாறி வரும். சி தான் கொடுப்பாங்க. அடுத்த கேள்வி. இதுக்கு ஆன்சர் பி, அதாவது 8. இந்த கடைசி கேள்வி. விஜய் ஆதித்யா நன்றாக புத்தகங்களை வாசிப்பவர். புத்தகம் வாசிப்பவர்கள் அறிவாளிகள். சரியான முடிவை தேர்ந்தெடுக்கவும். எல்லா அறிவாளிகளும் புத்தகம் வாசிப்பார்கள். இது தவறான விடை. அதை பற்றி அதை கொடுக்கவே இல்லை. விஜய் ஆதித்யா ஒரு அறிவாளி. அப்போ அவங்க புக்கு வாசிக்கிறாங்கன்னா அவங்க ஒரு அறிவாளி தானே. இப்போ கரெக்டாக இருக்கு. பாம்பே தான் சரியான விடை. அதுக்கு இதுக்கு ஆன்சர் பி பிரிக்ஸ். குரூப் 2 மெயின்ஸில் கேட்கப்பட்ட மேக்ஸ் மற்றும் சைக்காலஜி கொஸ்டின் தான். அதுக்கு உண்டான ஆன்சர் இப்போ நம்ம பார்த்துட்டோம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.